வணக்கம் டிஎன் ஸ்கொயர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள்னா ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கடைசியாக வீடியோ போஸ்ட் பண்ணது லாஸ்ட் இயர் February வெள்ளியங்கிரி வீடியோ தான் லாஸ்ட்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணல. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, வீடு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால எங்கேயுமே அப்படி இப்படி போக முடியல. அப்படியே ட்ரிப்ஸ்லாம் போயிட்டு வந்தேன். பட் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைங்க. சரி, பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரி ஃபர்ஸ்ட் விலாகாக இருக்க போது எங்கே போகிறோம்னா தடா போகிறோம். தமிழ்னு பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயருங்க. அதே மாதிரி தடா போயிட்டு வந்துமே ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் போக போகிறோம் 1 இயர் கழிச்சு. ஸோ என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, தண்ணி இருக்கா இல்லையா, ஸோ இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ வாங்க மக்களே, தடா கிளம்பலாம். வெயிட் யூசேஜுக்காக தான் இந்த பைக் எடுத்தேன். பெருசாக இதில் எங்கேயும் லாங் போகல. சரி, ஃபஸ்ட் டைம் இங்கே வெளியே போகலாமே அப்படின்னு டியோ சூஸ் பண்ண போகிறதுக்கு. இன்றைக்கி நம்ம இந்த டியோவில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். டேங்க் ஆல்மோஸ்ட் எம்டியாக தான் இருக்குது. ஜஸ்ட் சின்னதாக ஒரு வார்ம் அப் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டேன் போகிற டோல் பிளாஸால். ஃபியூல் போடலாமே அப்படின்னு ஒரு HP பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. போயிட்டு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் 5 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி. சென்னையிலேருந்து தடா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்க்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 95 to 100 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும். ஸோ நீங்கள் எங்கே பிரேக் எடுக்காமல் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours ரீச் ஆயிடலாம். ரீசெண்டாக தான் பழைய கேங் கூட சேர்ந்து சபரிமலை பயணம் போயிட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா vlog எடுக்க முடியல. குரூப்பாக பிளான் பண்ணி தடா போகலான்னு பார்த்தோம். ஃபைனலாக 2 பேர் மட்டும் 2 வீலரில் கிளம்ப வச்சுட்டாங்க. 2 வீலரில் போகிறவங்களுக்கு இதை பற்றி கவலை வேண்டாம். பட் காரில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டோல் பிளாஸா வரும் நீங்கள் தடா ரீச் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு புரல் டோல் வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் டோல் வரும். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 to 300 பக்கம் வரும். நீங்கள் அதே ரூட்டில் போய்ட்டு அதே ரூட்டில் ரிட்டர்ன் ஆகிறீங்க அப்படின்னா. நீங்கள் புழல்லேருந்து ஆல்மோஸ்ட் ரெட் ஹில்ஸ் டோலை கிராஸ் பண்ணுற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். சிட்டி கண்டிஷன் தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரோட்ஸ் ஃப்ரீயாக ஆகும். நாங்கள் பெரியபாளையம் ஜங்ஷன் கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து பைபாஸ் கனெக்ட் பண்ணி ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருசாக இங்கே டிராஃபிக் எதுவுமே இருக்காது. ஆல்மோஸ்ட் நீங்கள் தடாவோட ஜங்ஷன் ரீச் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆந்திரா ரீச் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு இன்டெகிரேட்டட் செக் போஸ்ட் ஒன்று வரும். அதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்ரீ சிட்டின்னு ஒரு பிளேஸ் வரும். அந்த ஸ்ரீ சிட்டியை கிராஸ் பண்ணதுமே வர ஃபஸ்ட்டு பிரிட்ஜில் கீழே இறங்கணும், மேலே போகக்கூடாது. ஸோ கீழே இறங்கி லெஃப்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் தடா ஃபால்ஸ் ரீச் பண்ணலாம். தடா ஜங்ஷனில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் யூஸ்வலாக இங்கே தான் ஒரு சின்ன பிரேக் ஒன்று எடுப்போம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பிளேஸு. ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். லேண்ட்மார்க் ரைட் ஹேண்ட் சைடில் கல்கி ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோப்பு தான் இருக்கும், தைலம் தோப்பு. நாங்கள் அங்கே ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்சியாக தான் இருக்கும். ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்க பார்த்து வாங்க. நைட் டைமில் தடா வரவங்க நான்வெஜ் ஃபுட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பட்ஜெட்டில் இப்போ நான் காமிக்கிற கடையில் வாங்கி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ரேட் வைஸும் பக்காவாக இருக்கும். நாங்கள் எப்போ தடா வந்தாலுமே ரெகுலராக வாங்குகிற ஸ்பாட்டு தான். நீங்கள் அந்த ஸ்பாட் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போர்டு வச்சிருப்பாங்க வே டு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு. வாட்டர் ஃபால்ஸோட டைமிங் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மார்னிங் 8 AM to ஈவினிங் 4 PM வரைக்கும் தான் உங்களுக்கு தடா ஃபால்ஸில் என்ட்ரிக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமிங் கிராஸ் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஜங்ஷனுக்கு அப்புறம் ரோட் ஃபுல்லாகவே ரொம்ப சின்னதாயிரும். ஸோ 2 கார்லாம் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா கொஞ்சம் இடம் கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபால்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லிக்கர்ஸு, ஸ்மோக்கிங் அதேமாதிரி ஃபால்ஸ்குள்ளே போய் சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிலாம் போனீங்கன்னா இதுக்கெல்லாம் நாட் அலோடு. ப்ரீவியஸாக அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த தாரோட முடிஞ்ச உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செம்மண் ரோடாக மாறும். யூஸ்வலாக இந்த ரோடு இப்படி இருக்காது, பட் ரீசெண்ட் டைம்ஸாக பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப செம்மண் புழுதி மாதிரி கிளம்புது. ஏதாவது காரோ பைக்கோ ஸ்லோவாக போனால் கூட ஓவராக மண் வருது. சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா கம்பல்சரி மாஸ்க் எடுத்துக்கோங்க. இந்த செம்மண் ரோட்லேயே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உம்பலமடுகு வாட்டர் ஃபால்ஸோட போர்டு உங்களை வெல்கம் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸ் பேர் உம்பலமடுகு தான். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லி தடா ஃபால்ஸ்னே அதுக்கு பேர் வந்துருச்சு. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு செக் போஸ்ட் வந்துடும். உங்கள் கார், 2 வீலர்ஸ் ப்ளஸ் வேறு ஏதாவது வெஹிக்கல்ஸில் வந்தீங்க அப்படின்னா அதுக்கான டிக்கெட் நீங்கள் இங்கே தான் எடுக்கணும். ப்ளஸ் பெர் பர்சனுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக் கவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு 100 rupees டெபாசிட் வாங்குவாங்க. நீங்கள் ரிட்டன் வரப்போ அந்த கவரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை ரிட்டன் வாங்கிக்கலாம். அண்ட் செக் போஸ்ட்டில் நீங்கள் வர கார், 2 வீலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த செக்கிங் முடிஞ்ச அப்புறம் ஒரு என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி உள்ளே வருவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா ஓவராக மண் பறக்குது அப்படின்னு, நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். இந்த தடா ஃபால்ஸ் ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வெஹிக்கலுக்கான சார்ஜஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. காருக்குலாம் பார்த்தீங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் 13 years முன்னாடி வரப்போலாம் செக் போஸ்ட்டே கிடையாது. அதுக்கப்புறமா வந்தோடனே செக் போஸ்ட்லாம் போட்டு 10 rupees சார்ஜ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 2 வீலருக்கு 50 rupees வந்திருக்கு, காருக்கு 300 rupees கிட்ட வந்திருக்கு. அந்த புழுதி புயலில் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் வந்துடும். லீவ் டைமுக்கு சண்டேயில் இந்த க்ரௌடு கம்மி தான்.
இதை விட ஏகப்பட்ட க்ரௌடு வரும் தடாக்கு. காரில் போகிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. டூ வீலரில் போகிறவங்க டேங்க் கவர்லையோ ஏதாவது பேக்லேயோ ஏதாவது பொருளை நீங்கள் பார்க்கிங்கில் வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இருக்க குரங்கு மொத்தத்தையும் எடுத்துரும். தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. ஸோ இம்பார்ட்டண்டான பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டேங்க் கவரில் வச்சுட்டு போகாதீங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் அங்கே இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் பார்க்கிங் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன கேன்டீன் இருக்கும். அது மேஜராக அங்கே எதுவும் அவைலபிள் இருக்காது. ஏதாவது சின்ன சின்ன டீ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுட்டு வேணும்னா நீங்கள் கம்பல்சரி வெளியே இருந்தால் வாங்கிட்டு வரணும். உள்ள ஃபுட்டுக்கான சோர்ஸ் சுத்தமாக கிடையாதுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு அயன் பிரிட்ஜ் இருக்கும். அந்த அயன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஃபால்ஸுக்கு நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் தடா வரவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ்னு சொன்னதும் ஏதாவது வந்து மேலேருந்து கீழே ஊற்றுற மாதிரியான பிளேஸ் இருக்கும் தடாவில் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி இருக்குது. பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போலாம். அதெல்லாம் ரொம்ப ட்ரக்கிங் பண்ணி மேலே போகிற மாதிரி இருக்கும். தடா வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி வந்துட்டு இருக்கும். அது அங்கங்கே நிற்குது பார்த்தீங்களா தண்ணி. அந்த தண்ணியில் தான் நீங்கள் மேக்ஸிமம் குளிக்கிற மாதிரியான ஸ்பாட்ஸு இங்கே இருக்கும். அதை தவிர்த்து பெருசாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ உங்கள் மேலே ஊற்றுற மாதிரியான வாட்டர் ஃபால்ஸ் இங்கே கிடையாது. உங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்ன சின்னதாக போர்டு வந்து இப்போ நியூவாக வச்சுருக்காங்க. அது என்னென்னா வந்து தண்ணி தேங்கி நிற்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ரன்னிங் வாட்டர் தான். அது தண்ணி நிற்கிற இடத்துக்குலாம் ஒரு நேம் வச்சு அதுக்கு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக போகிறீங்க, ரொம்ப தூரம் நடக்க வேணாம் அப்படின்னா அவங்க போர்டு வச்சுருக்க டேரக்ஷனில் கீழே போனீங்கன்னா தண்ணி இருக்கும். அதில் போய் குளிக்கலாம். இல்லை இங்கெல்லாம் குளிக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் பாட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் போகலாங்க. இப்போ கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெக்கிங்லாம் இருக்கும். அதுக்கெலாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா போங்க. இல்லை கொஞ்சம் சேஃபாக குளிச்சிக்கணும் அப்படின்னா முன்னாடியே குளிச்சிக்கங்க. நாங்கள் ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே ஒரு ஸ்பாட்டில் போய் குளிப்போம். ஸோ அந்த ஸ்பாட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே தண்ணி இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனாலே நாங்கள் அந்த ஸ்பாட்டு தான் போவோம் எப்பவுமே ரெகுலராக. நாங்கள் ரெகுலராக போகிற ஸ்பாட்டில் போகிறப்ப யாருமே கிடையாது. ஆஹா நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கொண்ட ஃபேமிலி வந்துட்டாங்க இடத்த கவர் பண்ணுறதுக்கு. அவங்க மட்டும் வரல, அவங்க கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 குரங்கும் கூட வந்துருச்சு. ஸோ தடாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா குரங்கு தொல்லை. குழந்தைங்கிட்டலாம் எந்த ஸ்நாக்ஸ் பொருளையும் கையில் கொடுக்காதீங்க, கண்டிப்பாக பிடுங்கிட்டு போயிடும். பெரியவங்கிட்டே வந்து அதை அடித்து பிடுங்குது. ஸோ சேஃபாக இருந்துங்க குரங்கிட்ட. ஆமாங்க, எங்களோட பிரியாணியும் போச்சு. சரி குளிக்கிறதுக்கு முன்னாடியே போய் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த சிக்கன் ரைஸு, சிக்கன் பக்கோடா எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தோம். பிரியாணி சாப்பிடல, சரி குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணி வச்சோம். அது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு சொல்கிறேன். சாமி வாங்க இறங்கும். வந்துட்டோம். ஹை எல்லாத்தையும் வாயில எடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா போடா. ஒன்றும் இல்லை போ. விட்டு போறடா. அங்கே வந்திருந்தவங்க த்ரோபால் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிருந்தோம் தண்ணியில். அந்த கேப்லன்னு பார்த்து குரங்கு எங்களை வச்சு ஃபன் பண்ணிட்டான். சேஃபாக சுற்றி வச்சோன்னு நினச்ச பிரியாணியாக தூக்கிட்டு போயிட்டான். இந்த ஒரு பாக்கெட்டு 4 பேர் வச்சு பிரிச்சானுங்க. மரத்து முனையில் உட்காந்து மொத்தமும் கீழே கொட்டிடுச்சு. கடையில் அண்டாலாம் கேட்டு வாங்கினுங்க 2 முட்டை வச்சு. மொத்தத்தையும் காலி பண்ணிட்டானுங்க. சரி போனால் போதும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டை விட்டு வேறு ஸ்பாட்டுக்கு மூவ் ஆகணும். சாமி எவ்வளோ அந்த ஃபோர்ஸ் எப்படி தாங்குறீங்க? அது வறுமக்கலை ஒன்று இருக்கு. வறுமக்கலை. ஆனால் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம். அங்கே ஏகப்பட்ட க்ரௌடு வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோம். இங்கே பார்த்தா கொஞ்சம் காலியாக இங்கே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்பாட் எங்கே இருக்குன்னா, இப்போ நான் சொன்ன இடத்துல வந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில், அதாவது ரிவரோட ஃப்ளோக்கு ஆப்போசிட்டாக நடந்து போனீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற ஸ்பாட் வந்துடும். இங்கே யாருமே கிடையாது, யாரும் வரவும் மாட்டாங்க போல். இதுவே எங்களுக்கே இதான் ஃபஸ்ட் டைமு இந்த ஸ்பாட்டில். இங்கே ஸ்லைட் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. பட் என்னென்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஸ்லைட் ஆக மாட்டேங்குது. சப்போஸ் இதுவே கொஞ்சம் ஸ்மூத்தாச்சு அப்படின்னா இது செம்ம ஸ்பாட்டு ஸ்லைட் ஆகி குளிக்கிறதுக்கு. வாட்டரோட ஃப்ளோவும் நல்லா இருக்குது, அந்த ஃபோர்ஸும் நல்லா இருக்குது இந்த இடத்துல. ப்ளஸ் யாருமே இல்லை. அவங்க ஒரு 1 ஹவருங்க நல்லா குளிச்சுட்டு தண்ணியிலே படுத்துட்டோம். நல்லா சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. ஸோ அங்கே குளிச்சு முடிச்சுட்டு தடாலே ஃபேமஸான ஸ்பாட்டு 2 இருக்குங்க. ஒன்று வந்து செக் டேமு, இன்னொன்று இந்த சிவன் கோயில்கிட்ட இருக்க தண்ணி. எப்பா வந்தீங்கன்னா என்கிட்ட உஷாராக இருங்க, பிரியாணி போச்சு எங்களால். அண்டா வர கேட்டு வாங்கிட்டு வந்தோம், மொத்தத்தையும் தூக்கிட்டானுங்க.
வந்தீங்கன்னா சைலண்ட்டாக குளிச்சா எவனும் வரமாட்டான். சவுண்டு போட்டே குளிச்சிங்கன்னா சுற்று போட்டுடுறானுங்க. வேறு 3 பேர் லைனாக போகிறானுங்க. நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 பக்கம் ஆயிடுச்சு. போகும்போதே மேக்ஸிமம் நிறைய பேர் ரிட்டர்ன் தான் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு இருந்தோம் உள்ளே. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து செக் டேமு. ஸோ ஸ்விம்மிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஃபேமிலியோட குளிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ஸ்பாட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டி ப்ளஸ்ஸு ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். சேஃப்டி வைஸ் இங்கே ஏதோ பெரிய ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா எப்பவுமே ஒரு 2 ஃபாரஸ்ட் கார்டு இங்கே உட்காந்துட்டே இருப்பாங்க. வாட்டரோட ஃப்ளோ நார்மலாக இருக்கிறதுனால இவ்வளோ தான் தண்ணி வந்துட்டுருக்கு. இதே ரைனி சீசன்லாம் வந்தீங்கன்னா தண்ணி ஹெவியாக வரும். இந்த ஸ்பாட்டை நாங்கள் குளிக்கலை. நாங்கள் போனது வந்து சிவன் டெம்பிள் கிட்ட இருக்க ஸ்பாட்டு. நீங்கள் இந்த செக் டேமில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அந்த சிவன் டெம்பிள் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்போது தெரியும், யாருமே இல்லை. மோஸ்ட் ஆஃப் தேம் எல்லாமே கீழே இறங்கிட்டாங்க. நீங்கள் அந்த செக் டேம் தாண்டியும் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அங்கங்கே பாதை போட்டிருப்பாங்க. இந்த சின்ன சின்ன தண்ணி நிற்கிற இடம் இல்லை, அங்கேயே ஃபேமிலியாக வரவங்க குளிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ தடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ வந்தாலும் தண்ணி இருக்கும், அது ஒன்று. ப்ளஸ்ஸு தண்ணி வந்து எப்போவுமே கிளியராக தாங்க இருக்கும். ஸோ தண்ணி கலங்கவே கலங்காது. ஏன்னா இது டோட்டலாக எல்லாமே வந்து பாறையாக இருக்கிறதுனால அந்த மண்ணு கலந்து வர தண்ணிங்கிற ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. கோயில் தந்தா இருக்கா, உள்ளே யாரோ இருக்கானுங்க பெருக்கிட்டு, ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து சிவன் டெம்பிள் ரீச் பண்ணியாச்சு. இந்த டெம்பிளில் வந்து சிவராத்திரிக்கு மட்டும் அலோவ் பண்ணுவாங்களாம் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு. மற்ற டைம்லாம் நீங்கள் ஸ்டே பண்ண முடியாது. அவர் நான் ஒரு இடம் சொன்னேன் இல்லையா, அந்த பிளேஸ் தான் இது. தண்ணி உங்களுக்கு பார்க்க ஆழம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினீங்கன்னா அவங்க தலைக்கு மேலே வரும், தண்ணியோட ஃப்ளோவை பொறுத்து. பட் நார்மல் டைம்லேயே கண்டிப்பாக கழுத்துக்கு மேலே தான் தண்ணி இருக்கும். ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கும் நல்ல ஸ்பாட் இது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் போய் குளிச்சுட்டு இருந்தோம். இங்கே தண்ணி கொஞ்சம் ஹெவியாகவே சில்னஸ் இருந்துச்சு. அங்கே ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஆட்டம் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க விசில் அடிச்சுட்டு. ஸோ அவங்க இங்கேருந்து அப்படியே வைண்ட் அப் பண்ணி அமிச்சாதான் அது கீழே ஒரு 5:30 எல்லாரையும் அனுப்ப முடியும். இந்த ஸ்பாட் வரைக்கும் உங்களுக்கு பாதை இருக்கும். இதுக்கு மேலே ஏறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தான் ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே டாப்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல டேஞ்சர்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு பாறை இடுக்கில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றும். ஸோ அதுதான் பேருக்குன்னு ஃபால்ஸ்னு இருக்கும். மற்றபடி நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி தண்ணி நிற்கிற இடத்துல தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் தடாவோட மலையிலேருந்து தண்ணி ஊற்றுறது. ஸோ நான் இது வரைக்கும் நோட் பண்ணது இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அப்புறம் கோயில் ஓப்பனில் இருந்ததுனால போய் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கலான்னு தெரியல, போகிறப்ப தண்ணியோட ஃப்ளோ கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு வீடியோவில். இப்போ ரிட்டர்ன் வரப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரியல. அந்த செக் டேம்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வாக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிடலாம். ஆல்மோஸ்ட் பாதி க்ரௌடு, நாங்கள் தான் லாஸ்ட்னு வச்சிங்களேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ணி வெளியே அமிச்சிட்டாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு பார்க் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா குழந்தைங்க தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் என்னது 8:38. ஸோ கீழே பார்க்கிங் ரீச் ஆகிட்டோம். டைம் வந்து 5:38. ஆல்மோஸ்ட் எல்லோரையும் கீழே அமிச்சிட்டாங்க. இங்கே சிவன் கோயில் ஓப்பனில் இருந்துச்சு. போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தாபா போய் சாப்பிட்டுட்டு சென்னை ரீச் ஆயிடுவோம். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்த விலாகில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட், பை.